அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய நெஞ்சம் நிறைந்த பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 6 ஆண்டு காலம் இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்கிற தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஆற்றிய நல்ல பணிகளை எல்லாம் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் எல் முருகன் அவர்களும், அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா திரு கேசவராயன்ஜி அவர்களும் காணொளி காட்சி வாயிலாக தமிழகம் முழுவதும் பரப்பி வருகிறார்கள். அந்த பணியின் ஒரு அங்கமாக தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய நற்பணிகள் சிலவற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாரத தேசம் 26/1/1950 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்திய போது இந்த நாட்டில் 1108 பிரிவினர் பட்டியலின மக்களாகவும் 744 பிரிவினர் மலைவாழ் மக்களாகவும் அடையாளம் காணப்பட்டார்கள். 2001 சென்சஸ் படி 16.23% பேர் பட்டியலின மக்கள், 8.2% பேர் மலைவாழ் மக்கள். தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களை பற்றி நினைவு கூர்ந்தால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நினைவுகூராமல் இருக்க முடியாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உருவாக்குகிற தலைவராக இருந்து, மத்திய அமைச்சராக இருந்து 27/9/1951 பதவி விலகினார். 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மும்பையில் அவர் போட்டியிட்ட போது காங்கிரஸ் கட்சி அவரை தோற்கடித்தது. மீண்டும் 1954ஆம் ஆண்டு மும்பை பந்த்ரா பகுதி எஸ்சி தொகுதியில் அவர் போட்டியிட்ட போது மீண்டும் காங்கிரஸ் தோற்கடித்தது. நம்முடைய நெஞ்சம் நிறைந்த தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் பாரதிய ஜனசங்கத்தினுடைய தலைவர், அவருடைய ஆதரவோடு மாநிலங்களவைக்கு நியமிக்கப்பட்டார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அம்பேத்கர் அவர்கள் 6/12/1956 இயற்கை எய்தினார். அவர் அம்பேத்கர் அவர்களை பெருமைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் மிகையாகாது. அவர் வாழ்ந்த, அவர் படித்த, அவர் பணியாற்றிய, பிறந்த, இறந்த இடங்களை எல்லாம் பஞ்ச திருத்தலங்களாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர் பிறந்த ஊர் மோலும், அவர் படித்த ஊர் நாக்பூர் தீக்ஷா பூமியாகவும், அவர் வாழ்ந்து மறைந்த டெல்லி அலிப்பூர் ரோடு 26ஆம் எண் இல்லத்தில் மகாபரி நிர்வாண ஸ்தல் 21/3/2016 அன்று அடிக்கல் நாட்டி 13/4/2018 அன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். லண்டனிலே அவர் தங்கி படித்த 10 கிங் ஹென்றி ரோடு இல்லத்தை சுமார் 38 கோடிக்கு விலைக்கு வாங்கி டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்தியன் குருசேடர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற பெயர் சூட்டி 13/11/2015 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அப்போதைய மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அவர்களும் மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்தாவாலே அவர்களும் லண்டன் சென்று திறந்து வைத்தார்கள். அவர் இறந்து எரியூட்டப்பட்ட இடம் மும்பை தாதரில் உள்ள இந்து மில் காம்பவுண்ட். சுமார் 12 ஏக்கர் இடம். அதற்கு சைதன்ய பூமி என்று பெயரிட்டு பல்லாண்டு காலமாக யாருமே அதை கண்டுகொள்ளாத நிலையில் நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே நினைவிடம் அமைப்பதற்காக சுமார் 783 கோடி ரூபாய் செலவில் 11/10/2015 அன்று அடிக்கல் நாட்டினார். சுமார் 450 அடி உயரத்தில் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அம்பேத்கர் அவர்களுடைய சிலை அமைய இருக்கிறது. உலகத்தின் உயரத்திலே 3வது சிலையாகும். மேலும் 30/9/2015 அன்று அம்பேத்கர் தபால் தலை மத்திய அரசு வெளியிட்டது. 10/9/2015 அன்று
ஜப்பானில் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டது. 6/12/2015 ரூபாய் 125, ரூபாய் 10 நாணயங்களை மத்திய அரசு வெளியிட்டது. 24/7/2016 காஷ்மீரில் அம்பேத்கருடைய சிலை அமைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி அம்பேத்கர் பிறந்த நாளை உலகம் முழுவதும் அனைத்து தூதரகங்களிலும் கொண்டாடுகிற வண்ணம் அரசாணை பிறப்பித்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அம்பேத்கர் எழுதிய நூற்றுக்கணக்கான நூல்கள், கட்டுரைகள் அனைத்தும் www.drambedkarwritings.government.in என்ற இணையதளம் மூலமாக துவங்கப்பட்டு உலகம் முழுவதும் வெளியுறவுத்துறை இணையதளத்திலே பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் படித்து வருகிறார்கள். டெல்லி ஜன்பத்தில் அம்பேத்கர் மையம் துவக்க வேண்டும் என்ற பணி 1992 துவங்கி கிடப்பில் போடப்பட்டது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடவடிக்கை எடுத்து 3.25 ஏக்கர் பரப்பில் 4 மாடி கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டை 20/4/2015 துவக்கி வைத்தார். அதில் இந்த 4 மாடி கட்டடத்தில் பொது நூலகம், அனைவரும் பயிலும் வண்ணம் 10,000 புத்தகங்கள், 2 லட்சம் ஜேர்னல்ஸ், 70,000 ஜேர்னல்ஸ் அங்கே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் பயன்பெறும் வண்ணம் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் 23 ஆண்டுகளுக்கு பின்பு 128 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு ஏப்ரல் 2018 நம்முடைய பிரதமர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவருடைய ஆய்வுக்கூடமாக அது உருவாக்கப்பட்டது. நேரடி பண பரிவர்த்தனை 30/12/2016 மத்திய அரசு துவக்கிய போது அதற்கு பீம் செயலி என்று 16 மொழிகளிலே அமைத்தது மத்திய அரசு. அம்பேத்கர் கண்ட கனவினை அம்பேத்கர் வழியிலே நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமரினுடைய அரசு செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தலித் மக்கள் சிறு தொழில் துவங்குவதற்காக 2018 ஆண்டு பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி ஒதுக்கியது. அதில் மொத்த கணக்கில் 76% பேர் பெண்கள், அதில் 50% பேர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டாண்டப் சுயசார்பு திட்டத்திலே SC/ST பெண்கள் 54,733 கணக்குகளை துவக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மலைவாழ் மக்கள் வாழ்கிற மாவட்டங்களில் மியூசியம் அமைக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுடைய கலாச்சார, அந்த மக்களுடைய கலையம்சம் பொருந்திய செயல்களெல்லாம் அந்த மியூசியத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. மலைவாழ் மக்கள் குழந்தைகள் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக 400 ஏகலைவா பள்ளிகளை இன்றைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட தொகை 95,000 கோடி. அதில் குறிப்பாக ஆராய்ச்சி PhD படிக்கிற PhD ஸ்டூடெண்ட்ஸ் முன்பு 16,000 ரூபாய் மாதம் வழங்கியது இப்பொழுது ரூபாய் 25,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. IIT படிப்பதற்கு சேருகிற SC/ST மாணவர்கள் முன்பு 2 லட்சம் செலுத்த வேண்டும் என்பதை நம்முடைய அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. 2014-2015 2015-2016 கல்வியாண்டில் 3.3 கோடி மாணவர்கள் ரூபாய் 7,565 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப்பாக பெற்றுள்ளார்கள். ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி 2 லட்சம் என்றிருந்ததை 2.5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறது நம்முடைய மத்திய அரசு. ஃப்ரீ கோச்சிங் SC/ST எலிஜிபிலிட்டி ரூபாய் 4.5 லட்சம் என்றிருந்ததை 6 லட்சமாக உயர்வு செய்திருக்கிறது. மெயின்டெனன்ஸ் அலவுன்ஸ்
ரூபாய் 1500 2500 உயர்த்தியிருக்கிறது. உள்ளூர் மாணவர்களுக்கு, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு ரூபாய் 3000 ரூபாய் 5000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 2.5 லட்சம் வருமானத்திற்கு கீழ் உள்ளவர்கள் ஹாஸ்டலில் இருப்பவர்களுக்கு 1200, தினசரி வீட்டிலிருந்து வந்து படிக்கிறவர்களுக்கு 550 என்று உயர்த்தி தந்திருக்கிறது. மற்றும் பெருமையோடு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம், நம்முடைய மத்திய அரசாங்கத்திலே 6 பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள் பிரிவை சேர்ந்த 3 பேர், 9 பேர் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தாவர்சந்த் கெலாட் அவர்கள், ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள், ராமதாஸ் அத்தாவாலே அவர்கள், அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள், சோம் பிரகாஷ் கட்டாரியா லத்தன்லால், அர்ஜுன் முண்டா, பக்கானி சிங் குலாஸ்டே, ரேணுகா சிங் ஆகிய 9 பேர் அமைச்சரவையிலே பொறுப்பேற்றது மகிழ்ச்சிக்குரியதாகும். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய 303 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 77 பேர் SC ST பிரிவை சேர்ந்தவர்கள். பெருமைக்குரிய விஷயம். கடந்த 1953ஆம் ஆண்டிலிருந்து பத்ம விருதுகள், பத்மபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள், ஆனால் நரேந்திர மோடி அரசு அவர்கள் தான் உண்மையான தகுதி படைத்திருக்கிற தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு அந்த விருதுகள் போய் சேர்ந்திருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் 2018ஆம் ஆண்டில் சுபாஷ் மிஸ்திரி என்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண்மணி வீடுகளில் பாத்திரம் கழுவுவர். தன்னுடைய கணவர் சிறு வயதிலே நோயால் இருந்ததால் மருத்துவமனை கட்ட வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்நாள் முழுதும் சம்பாதித்து மருத்துவமனை கட்டி மக்களுக்கு உதவி வருகிறார். அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம். 2019இல் நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய வாஜ்பாய் அவர்கள், நம் நெஞ்ச நிறைந்த தலைவர் அவர்கள் கால் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிய மதுரை சின்ன பிள்ளைக்கு 2019இலே பத்மஸ்ரீ பட்டம். 2020இலே நம்முடைய சமூக ஊழியர், சமூக ஆர்வலர் கிருஷ்ணமணி ஜெகநாதன் SC பிரிவை சேர்ந்தவருக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். மலை ஜாதியை சார்ந்த லட்சுமி குட்டி கேரள மாநிலம் கல்லாறு பாரஸ்லே வாழ்வர், 500 மூலிகை மருந்துகளை உருவாக்கியவர், அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆக தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு இந்த பட்டங்கள் சேர்ந்திருப்பது நம்முடைய பாரத பிரதமருடைய மகத்தான சாதனையாகும். தமிழகத்தை சார்ந்த நரிக்குறவர் சமுதாயத்தினர் அமரர் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தபோது 1965ஆம் ஆண்டு தங்களை ST பிரிவினராக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். கடந்த 54 ஆண்டு காலம் நிலுவையில் இருந்த பிரச்சனையை நரேந்திர மோடி அரசு அவர்கள் முடிவு கொண்டு வந்து அவர்களுக்கு ST அந்தஸ்து தந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இவர்களுக்கெல்லாம் மேலாக இந்திய வரலாற்றில் தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 2015ஆம் ஆண்டு டெல்லியிலே நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் துவக்கி வைத்தார். மிலின் காம்ப்ளே அதற்கு தலைவர். அதிலே பங்கேற்கிறவர்கள் ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 1 கோடி வரை நிதி பெறுகிறார்கள். அங்கே பேசிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொன்னார், we want to create job creators, not job seekers. வேலை தேடி வருபவர்களை விட வேலை உருவாக்குபவர்களை உருவாக்குகிறோம் என்று குறிப்பிட்டார். அதில் இன்றைக்கு 20,000 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். நம்முடைய இவர்களுக்கெல்லாம் மேலாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபரூக் மாவட்டத்தை சார்ந்த ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த சட்டம் பயின்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக உயர்ந்த பதவியை முதல் குடிமகனாக பெற்றிருக்கிறார் என்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம். நம்முடைய நெஞ்சம் நிறைந்த தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி ஆக்கினார்கள். நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஜனாதிபதியாக்கி பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் மேலாக நம்முடைய தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் ஆற்றல் மிக்க டாக்டர் எல் முருகனை இன்றைக்கு தலைவராக்கி இருக்கிறது. ஆக மத்திய அரசாங்கம், பாரதத்தினுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய JP நட்டா அவர்கள், அமித்ஷா அவர்கள்
இந்த நாட்டில் வாழ்கிற தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுடைய மேம்பாட்டிற்காக தங்களை முழுமையோடு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.